ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம கொண்டாந்துருக்க வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கேரி 2021 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கிற ஒரு வெஹிக்கிள் தான் கொண்டாந்துருக்கோம். இந்த வண்டி எஃப்சி பார்த்திங்கன்னா 2 வருஷம் இருக்குங்க. இன்சூரன்ஸு 1 வருஷம் கரண்டில் இருக்குங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 60,000 கிலோமீட்டர் தான் ரன்னிங் இதாக இருக்குது. இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பக்கம் போனீங்கன்னா ஒரு டயர் பாயிண்ட் ஆவரேஜாக 4 டயருமே ஒரு 80-85% இருக்குது. ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குங்க. இந்த வண்டி பாருங்களேன், பெயிண்டிங்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. இப்போ தான் எஃப்சி காமிச்சிருக்காங்க வண்டிக்கு. பெட்ரோல் வேரியண்ட்டுங்க அந்த வண்டி. பெட்ரோல் வண்டி சூப்பராக இருக்கும், கார் மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். அதாவது ரேட் என்ன பண்ணோம்? இந்த வண்டிக்கு இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4 லட்ச ரூபா தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது பிச்சோட ப்ரைஸ் கிடையாது. வண்டி பார்க்கக்கூடிய இடம் தென்காசி மாவட்டம் அடைக்கலாப்பட்டினம் பாலா கார்ஸ். அங்கே தான் இந்த வண்டி பார்க்கணும். வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கைச்சிடி, 2வது மகேந்திரா மேக்ஸிமோ லோடு வண்டி. இந்த 2 வண்டி தான் பார்க்க போகிறீங்க. ரெண்டுமே லோடு வெஹிக்கிள். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2011 2 ஓனர் கண்டிஷனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டாடா ஏசி கைச்சிடி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா எஃப்சி ஒரு 5 மாதம் இருக்குங்க. இன்சூரன்ஸு ஒரு 4 மாதம் இருக்குங்க. டயர் பாயிண்ட்லாம் பார்க்கும்போது ஒரு 60-70% இருக்குங்க 4 டயருமே. உள்ள இன்டீரியர் லுக் பாருங்களேன், இன்னும் ஓரளவு 11க்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க வண்டி. இன்ஜின்லாம் பார்க்க கண்டிஷனுக்கு ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க.
டயர் பாயிண்ட் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஒரு 60-70% இருக்குங்க. 4 டயருமே இதே மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இந்த வண்டியோட தொட்டிலாம் எந்த ஒரு டேமேஜ் அந்தளவுக்கு ரொம்பலாம் டேமேஜ் சொல்ல முடியாது, நல்லா நீட்டாக இருக்குங்க. இந்த வண்டிக்கு இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,65,000 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது பிச்சடு ப்ரைஸ் கிடையாதுங்க. நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரேட் வந்து குறைச்சி தருவாங்க. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா மகேந்திரா மேக்ஸிமோ லோடு வண்டிங்க. 2011 தான், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. ஆர்சி ஓனர்கிட்ட தான் இருக்குது இந்த வண்டி. இந்த வண்டியை பாருங்கள், இந்தியன் லுக் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக, தொட்டிக்கிட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. டயர் பாயிண்ட்டும் 50-60% தான் இருக்கும். இந்தியன் லுக் பாருங்களேன், அருமையாக இருக்குங்க, நல்லா இருக்குது. வண்டி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. பட்டெல்லாம் ஏற்றி நீட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து இரும்பி ஆகிறதுக்கு போன வண்டிங்க, நல்லா நீட்டாக வேலை பார்த்து வச்சுருக்காங்க. தொட்டியை பாருங்களேன், தொட்டிலெலாம் எந்த ஒரு அரிப்புமே கிடையாது. சைடில் தகர அடித்து நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த வண்டியில் எஃப்சி ஒரு 5 மாதம் இருக்குங்க, இன்சூரன்ஸ் ஒரு 4 மாதம் இருக்குங்க. இந்த வண்டிக்கு இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,25,000 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பிச்சடு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வந்தீங்கன்னா இதையுமே குறைச்சி தருவாங்க. பாருங்களேன், 2 வண்டியும் இண்டியன் லுக்கு அவுட்லுக் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி மாருதி 800 2000 மாடலுங்க. 2026 வரை எஃப்சி இருக்குங்க. 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வண்டிக்கு இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்க ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வெறும் 62,000 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது பிச்சடு ப்ரைஸ் கிடையாதுங்க. இந்த வண்டியில் டயர் பாயிண்ட் ஒரு 80% இருக்குங்க. 4 டயருமே செப்னி ஒரு 70% இருக்குங்க. இந்த வண்டியில் இன்டீரியல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி பக்கா ஒர்க்கிங்க. கார்பரேட் இன்ஜின் தான் வருது, பட் நல்ல கண்டிஷனில் வச்சுருக்காங்க. சஸ்பென்சர் எல்லாம் வேலை பார்த்து நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த வண்டியில் ஏசி ஒர்க்கிங்க. வண்டி இன்டீரியல் லுக் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த வண்டி பார்க்கக்கூடிய இடம் தென்காசி மாவட்டம் அடைக்கலாப்பட்டினம் பாலா கார்ஸுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ 2003 4 ஓனர் கண்டிஷனில் இருக்கிற ஒரு வெஹிக்கிள் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 வரை இருக்குங்க. இன்சூரன்ஸு ஒரு 6 மாதம் கரண்டில் இருக்குங்க. இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பக்கம் போயிட்டிங்கன்னா ஒரு 60-70% இருக்குங்க. 4 டயரும் செப்னி ஒரு 50% இருக்குங்க. இந்த வண்டியில் பவர் ஷேரிங் கிடையாது, ஆனால் பவர் விண்டோ உண்டு, மியூசிக் சிஸ்டம் இருக்குங்க. இந்த வண்டி மற்றபடி எந்த ஒரு கிராட்ச் எதுவுமே பார்க்க முடியாது. இன்ஜின் வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வண்டியில். அதுமாதிரி இன்டீரியல் அவுட்லுக்கு எல்லாமே பிரமாதமாக இருக்குது. இப்போ தான் ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்களேன், வண்டியா அவுட்லுக் எல்லாம் பாருங்கள், இன்டீரியல் பாருங்களேன், இன்டீரியல்லாம் சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே பார்க்க முடியாது. எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே பார்க்க முடியாது. வண்டி சூப்பராக இருக்குங்க. மறுபடியும் இந்த வண்டிக்கு வந்து இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து வெறும் 90,000 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து பிச்சடு ப்ரைஸ் கிடையாதுங்க. நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி தருவாங்க. இன்டீரியல் அவுட்லுக்கு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. பாருங்கள், சீட்லாம் எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே கிடையாது. சீட்டு கிழிஞ்சிருக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஏசி வந்து ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. எந்த ஒரு கிராட்ச் எதுவுமே கிடையாது. 2003 வண்டிங்க, ஆனால் 2008 வண்டிக்குள்ளே குவாலிட்டி இருக்குது. இந்த வண்டியில் இன்ஜின் பக்கா கண்டிஷனில் இருக்குங்க, நீட்டாக வச்சுருக்காங்க கஸ்டமரு. இந்த வண்டிக்கு மறுபடியும் ஸ்கோர் பண்ணிக்கிற ப்ரைஸ் 90,000 ரூபா. இந்த வண்டிக்கு ஸ்கோர் பண்ணிக்கிற ப்ரைஸ் 90. இந்த வண்டி பார்க்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பூலாங்குளம் SKS கார்ஸ், அங்கே தான் நீங்கள் பார்க்கணும் இந்த வண்டியை. அவங்க நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா டாடா சபாரி 2011 2 ஓனர் கண்டிஷனில் இருக்கிற ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் தாங்க நான் பார்க்க போகிறீங்க. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. ஏசி எல்லாமே ஒர்க்கிங்க, சீட்டு எல்லாமே பக்கா கண்டிஷனில் வச்சுருக்காங்க. வண்டியில் எந்த ஒரு கிராட்சி எதுவுமே கிடையாதுங்க. பாருங்களேன், இன்டீரியல் பாருங்களேன், உள்ளே எப்படி இருக்குன்னு. சீட்டு கவர்லாம் பாருங்களேன், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்கங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத உள்ளே எந்த ஒரு கிராட்ச் எதுவுமே பண்ண முடியாது. உள்ளே மேட்டு போட்டிருக்காங்க.
அது பார்த்தாண்டி ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குங்க. இன்ஜின் ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. பாருங்களேன், இன்டீரியர் லுக்கை பாருங்களேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் சீட்டு எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட்லாம் கிட்ட போங்களேன், டயர் பாயிண்ட்லாம் போயிட்டிங்கன்னா முன்னோவில் வந்து ஒரு 90%, பேக் 2 டயரும் ஒரு 60% இருக்குங்க. இன்டீரியர் லுக்கெலாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. வண்டி ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இந்த வண்டிக்கு இவங்க ஸ்கோர் பண்ணிருக்க ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வெறும் 3,15,000 ரூபா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பிக்சடு ப்ரைஸ் கிடையாதுங்க. நேரில் வந்தீங்கன்னா இதையும் குறைச்சிடுவாங்க. இந்த வண்டியில் மற்றபடி பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் தான் இருக்குது. பாருங்களேன், அவுட்லுக் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. அவுட்லுக் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இன்லுக்கு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த வண்டிக்கு மறுபடியும் சொல்லி, இந்த வண்டிக்கு இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்க ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வெறும் 3,15,000 ரூபா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பிக்சடு ப்ரைஸ் கிடையாதுங்க. நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சிருவாங்க. இந்த வண்டி பார்க்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம், அங்கே தான் பார்க்கணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா 7 சீட்ரு வெஹிக்கிளுங்க. பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி தாங்க. செவர்லெட் என்ஜாய் 2015 2 ஓனர் கண்டிஷனில் இருக்கிற ஒரு வெஹிக்கிள் தான் பார்க்க போகிறீங்க. வண்டியோடைய இன்லுக்கு அவுட்லுக்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இன்டீரியர்லாம் போயிட்டிங்கன்னா எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே கிடையாதுங்க. இன்டீரியர்லாம் சீட்டு கவரு எல்லாமே பிரமாதமாக இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இன்ஜின்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. நல்லா வேலை பார்த்து நீட்டாக வச்சுருக்காங்க. டயர் பாயிண்ட் பக்கம் போயிட்டிங்கன்னா ஒரு 60 to 70% இருக்குங்க. 4 டயருமே. ஸ்டெப்னி டயர் ஒரு 70% இருக்குங்க. இந்த வண்டிக்கு அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,60,000 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டயர் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்குங்க. 60 to 70 தான் இருக்கும். வண்டியில் வந்து என்னெல்லாம் ஸ்பெசிஃபிக்னா பவர் ஷேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், டாப் ஏசி வந்துடுதுங்க, மியூசிக் சிஸ்டம் வந்துடுதுங்க. வாங்களேன், இன்டீரியர் பாருங்களேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா நீட்டாக வேலை பார்த்து மெயினில் மட்டும் நீட்டாக வேலை பார்த்துருக்காங்க. ஷீட்டு கவரில் எந்த ஒரு டேமேஜும் கிடையாதுங்க. பவர் விண்டோ, பவர் ஷேரிங், 2 பவர் விண்டோ வந்துடும். பாருங்களேன், பேக் சைடு சீட்லாம் பாருங்கள். நீங்கள் இந்த சீட்டில் நீங்கள் ஆல்ட்ரேஷனே பண்ணிக்கலாம், பெரிய சீட்லாம் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த வண்டி வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் அடைக்கலாபட்டினம் பாலா கார்ஸுங்க. இவங்க வந்து வண்டியை தரமாக நீட்டாக வேலை பார்த்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைவரை நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுவரை 10-20 வண்டி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க. நீட்டாக கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்குறாங்க. வாங்க, வண்டி வந்து பாருங்கள், வண்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேங்க. கால் பண்ணி வண்டியோட டீட்டெயில் கேட்டுவிடுங்க. இந்த வண்டியை நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் தென்காசி மாவட்டம் அடைக்கலாபட்டினம் பாலா கார்ஸ். இங்கே தான் பார்க்கணும். மறுபடியும் சொல்லி வண்டியோட ரேட் வந்து 3,60,000. இது பிக்சட் ப்ரைஸ் கிடையாதுங்க. நேரில் வந்து அதையும் குறைச்சி தருவாங்க. வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி இருந்தீங்கன்னா ஒரு 7 சீட்ரு வெஹிக்கிளுங்க. நீங்கள் 7 சீட்ரு வெஹிக்கிளில் இந்த வண்டியை தேடலாம். செவர்லெட் என்ஜாய்ங்க. 2016 3 ஓனர் கண்டிஷனில் இருக்கிற ஒரு வெஹிக்கிள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியல் அவுட்லுக்கு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இந்த வண்டியில் என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஷேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குங்க. ஏசி பக்கா கூலிங்கில் இருக்குது. அதே வண்டிகளை மேட்டு கீட்டெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த வண்டியில் எந்த ஒரு கிராச்சுமே பார்க்க முடியாதுங்க. அந்த மாதிரி இன்ஜின் ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாம் பாருங்களேன். இந்த வண்டியோட டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவரேஜாக 70% மேலே தாங்க இருக்குது. ஸ்டெப்னி ஒரு 70% இருக்குங்க. அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
எந்த ஒரு கிராச்சோ எதுவுமே கிடையாது. பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வண்டி டாப் மாடல் தான். இந்த வண்டிக்கு இவங்க வந்து கம்மியான ப்ரைஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா வெறும் 4 லட்ச ரூபா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பிச்சுடு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வந்தீங்கன்னா இதையும் குறைச்சிடுவாங்க. வண்டி பார்க்கக்கூடிய இடம் தென்காசி மாவட்டம் அடைக்கலாப்பட்டினம் பாலாக்காஸ், அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். இந்த வண்டிக்கு மறுபடியும் சொல்லி இந்த வண்டிக்கு உங்கள் ஸ்கோர் பண்ணிருக்க ப்ரைஸ் ரொம்ப குறைவாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வெறும் 4 லட்ச ரூபா தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுவும் பிச்சுடு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி தருவாங்க. வண்டி பார்க்கக்கூடிய இடம் தென்காசி மாவட்டம் அடைக்கலாப்பட்டினம் பாலாக்காஸ், அங்கே தான் வந்து பார்க்கணும். கஸ்டமர் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி விசிட் பண்ணிக்கிடுங்க.